ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த ஒரு பதிவில் அடுத்ததொரு பதிவு. இந்த பதிவு சித்தர்கள் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல். இந்த பதிவில் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள், இந்த நோய்களுக்கான மூலிகை, அதோடு இந்த நோயை குணப்படுத்த அல்லது நோயிலிருந்து தாக்கம் குறைய அல்லது நோயிலிருந்து விடுபட உணவாக என்ன எடுத்துக்கொள்ளலாம் அல்லது அடுத்து சித்த மருந்துகள் என்று பார்க்கும் பொழுது அது எந்த வகை சித்த மருந்து இந்த நோய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது சார்ந்த தகவலை இது அடையாளம் காட்டுகிறது. இந்த பதிவில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்னுடைய அனுபவம் சார்ந்த சில விஷயங்களோடு கூடி இருக்குமே ஒழிய என்னுடைய அனுபவம் மட்டுமே இல்லை என்பதை இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் இந்த உணவு என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை கூடுமான வரையில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வகை உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றத்தை தரும். குறிப்பாக கருஞ்சீரக பொங்கல் என்பது சுலபமாக செய்யக்கூடியது. பொட்டுக்கடலை துவையல் என்பது சுலபமாக செய்யக்கூடியது. கேழ்வரகு கஞ்சி என்பது மிக மிக சுலபமாக செய்யக்கூடியது. பெருஞ்சீரக பொங்கல் என்பது மிக மிக சுலபமாக செய்யக்கூடியது. உளுந்து வடை என்பது எல்லா குழந்தைகளுக்கும் பிடித்தமான ஒன்று. என்று இந்த குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் உறவுகளும் இதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் அல்லது இப்படிப்பட்ட பொருள்கள் ஒன்று இருக்கிறதா என்பதை தேட அல்லது கண்ணில் பார்ப்பதற்கான வாய்ப்பை கூட குறைத்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கிறார்கள். 25 வயதில் ஒரு ஆண், 20 வயதில் 25 வயதில் ஒரு பெண் என்று குளிரூட்டப்பட்ட அறையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல்வாகு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம், ஒரு அரை மணி நேரம் உடல் உழைப்பு சார்ந்த விஷயத்திற்கு அவர்களை தயாராக இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்பது ஒரு மிக மிக கசப்பான உண்மை என்பதில் வருத்தமாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த தகவல் ஒரு ஆகச்சிறந்த தகவலாக இருக்கும். இந்த கருஞ்சீரக பொங்கல், பொட்டுக்கடலை துவையல், கேழ்வரகு கஞ்சி, பெருஞ்சீரக பொங்கல், உளுந்து வடை, புளிக்கீரை கூட்டு, பப்பாளி பாயாசம், கம்பு குடிநீர், மணத்தக்காளி வத்தல் இவையெல்லாம் வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை ஏதாவது ஒரு வகை எடுத்துக்கொள்ள பாருங்கள். அது உங்களுடைய பூரண ஆரோக்கியத்திற்கு ஆகச்சிறந்த உதவிகரமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சரி, வாருங்கள் பதிவுக்குள் உள்ளே செல்வோம். அடுத்து இதில் வரக்கூடிய நோய் என்று பார்க்கும் பொழுது நீர்ச்சூடு என்ற சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்க்கு மூலிகையாக முசுமுசுக்கை இலையினுடைய சாறு அல்லது முசுமுசுக்கை இலையினுடைய கஷாயம் ஆகச்சிறந்த மருந்தாக சொல்லலாம். அடுத்து உணவாக முருங்கை அடை செய்து சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சித்த மருந்தாக கண்டங்கத்திரி லேகியம் சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்த்தாரை புண்கள், செம்பருத்தி பூ கஷாயம், கம்பு குடிநீர் உணவாக குமரி லேகியம் அதாவது சோற்றுக்கத்தாழை லேகியம் சித்த மருந்தாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நீர் வடியும் ஊறல், கீழா நெல்லி
அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் மூலிகையாக. மணத்தக்காளி வற்றலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். திரிபலா லேகியம் சித்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். நீர்க்கோர்வை வெள்ளருகு மூலிகையாக எடுத்துக்கொள்ளலாம். துளசி சுவை நீரை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். கந்தக சுடர் தைலம் என்ற ஒன்றை நாட்டு மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து குஷ்ட நோய், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட நோய். இது தோல் நிறம் மாறுவது அல்லது நீர் வடிவது அல்லது சிறிது சிறிதாக பாழாம்பாழமாக வெடிப்பது போன்ற இந்த நோய்க்கு துளசி மூலிகையாகவும் மரசம் என்ற ஒரு பொருளை உணவுப் பொருளாகவும் ஆடாதோடை சர்பத்தை நாட்டு மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் கணை என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இது இன்னும் என்ன நோய் என்று நமக்கு புரியவில்லை. புரிந்தவர்கள், இந்த காணொலியை பார்ப்பவர்கள் ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிந்தால் கருத்து பெட்டியில் தகவலாக கொடுங்கள். அதையும் மற்றும் வருங்காலத்தில் அதையும் பதிவாக போடலாம். இது இந்த குழந்தைகள் கணை என்ற நோய்க்கு நூற்றாண்டு பூவரசு என்ற மூலிகையும் வல்லாரை துவையலை உணவாகவும் கந்தக ரசாயனத்தை சித்த மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படும். மாந்தம் என்று ஒரு நோயை சொல்லியிருக்கிறார்கள். இது அடிக்கடி கழிச்சல் உண்டாகக்கூடிய ஒரு நோய் என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை. இதுக்கு சுத்தமான மூலிகையாக வெள்ளைக்காக்கரட்டான், இது உணவுப் பொருளாக ஆட்டுப்பாலை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சித்த மருந்தாக கணை எண்ணெய் என்ற எண்ணெய் பயன்படுத்தலாம். குழந்தை பெரளி வாயு என்ற நோய்க்கு புளிமடந்தை என்ற மூலிகையும் கண்டங்கத்திரி சுண்ட காய்ச்சியை பாலாகவும் கண்டங்கத்திரியோடு கலந்த சுண்ட காய்ச்சிய பால். அடுத்து சித்த மருந்தாக வெதுப்பு அடக்கிச்சாறு என்று ஒன்றை உட்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொட்டு விஷம், குளவி, கதம்பு, வண்டு, தேனி போன்ற சிறு பூச்சி இனங்கள் கடிக்கும் பொழுது வெற்றிலைச்சாறை உட்கொள்ளலாம். திதி நீர் என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்று புரியவில்லை. அதை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வசம்பு கறியை உட்கொள்ளலாம் பாலோடு சேர்த்து. இந்த வசம்பு கறியை உட்கொள்வது பாலோடு சேர்த்து என்பது இன்னும் பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய குழந்தை வளர்ப்பு தாய்மார்களுக்கு அத்துபடியான விஷயம். இது எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்ற தகவல்களை பட்டிக்காட்டில் கிராமப்புறங்களில் வசிக்கும் வயதில் மூத்த பெண்களுக்கு இது ஆகச்சிறந்த கைவந்த கலை. உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கொப்பளங்களுக்கு தேல் கொடுக்கு இலையை அரைத்து பூச இந்த கொப்பளங்கள் விரைவில் பழுத்து உடையும் நிலையை ஏற்படுத்துகிறது. இதற்கு உணவாக தேங்காய் பாலை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு சித்த மருந்தாக சிலந்தி நாயகம் என்ற மூலிகை பொடியை உட்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுப்பு கட்டி, தாரா கொழுந்து, துளசி சுவை நீர் உணவாகவும் வெங்கார கற்பம் சித்த மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சளி, கொடிவேலியை கஷாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். கல்யாண முருங்கை இலை அடையை எடுத்துக்கொள்ளலாம். உணவாக வெடிப்பு சுண்ணத்தை சித்த மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. மார்பு சளி அதிகமாக இருக்கும் பொழுது கண்டங்கத்திரி லேகியத்தை அல்லது கண்டங்கத்திரி கஷாயத்தை உட்கொள்ளலாம். உணவாக முசுக்கை அடையை எடுத்துக்கொள்ளலாம். சித்த மருந்தாக ஆடாதோடா சர்பத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பரே, இதில் இருக்கக்கூடிய நோய்கள் ஒவ்வொன்றும் வளரக்கூடிய தன்மை உள்ளது அல்லது அதிக காலம் இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. இதற்கு பாருங்கள் நண்பர்களே, சின்ன சின்ன தகவல்கள். இதில் நான் ஒரு 100 தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 75 மற்றும் 80% தகவல்கள் பட்டிக்காட்டில் அல்லது கிராமப்புறங்களில் வசிப்பவர்களாக இருந்தால் இது கண்டிப்பாக இவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆக இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள், உங்களுடைய தொடர்பில் உள்ள அனைவருக்கும் பகிருங்கள். யாராவது ஒருவர் இந்த மூலிகை மற்றும் சித்த மருந்தை அவர்களுடைய அனுபவம் வாய்ந்த ஆசான்களிடம் அல்லது மருத்துவர்களிடம் கேட்டு அதனுடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உணவு என்று ஒரு வகை ஒரு கட்டத்தில் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்கிறோம் அல்லவா, அதை உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு உணவில் சேர்த்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் உடலில் உள்ள நோய்கள் இருந்தாலும் குணமாகும், இல்லை என்றாலும் வராமல் தடுக்கலாம் என்பதை
கருத்தில் கொண்டு பயன்படுத்தி வாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.